வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். நம்ம ஆர்ஜி கிச்சனில் இப்போது மாங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் 1 கப், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு பவுலு வேக வச்ச துவரம்பருப்பு, சாம்பார் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து செய்யணும். இப்போ வேக வச்ச பருப்பை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பை இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு வேக விடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் மேலே பருப்பு, வேக வச்ச பருப்பில் மாங்காய் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாங்காய் வேகணும். இப்போது பருப்பும் மாங்காவும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வேக ஆரம்பிச்சிருச்சு. அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாங்காய் வேகட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய், சாம்பார் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தேங்காயும் சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாங்காய் வேகட்டும். பாருங்கள், மாங்காவை நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சாம்பார் பொடி பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு புளியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. மாங்காயில் இருக்கிற புளிப்பை போதும். பாருங்கள், பருப்பு நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி பருப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாங்காய்லாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாங்காய் குழம்பு ஊறுகாய் மாங்காயிலையும் செய்யலாம், கிளிமூக்கு மாங்காயிலையும் செய்யலாம். எதில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வேக வச்ச பருப்பு இருந்தால் 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான குழம்பு. எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.